தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம போட்ட தமிழ் வீடியோவுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்குறோம். ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. இதில் கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சுட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்புறம் ஆன்சர் ரைட்டான்னு செக் பண்ணுங்கள். எடுத்தோடனே கொஸ்டின் ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது படிக்கிறது வேஸ்ட்டு. அந்த மாதிரி படிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா புக்கு இருக்குது, 10th புக்கை எடுத்து அதில் இருக்கிறத நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு கூட இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சொல்லாராய்ச்சியில் பாவானாரும் வியந்த பெருமகனார் யார்? ஆன்சர் ஆ இளங்குமரனார். சொல்லாராய்ச்சியில் பாவனாரே வியந்த ஒரு பெருமகனார் யார் அப்படின்னா இளங்குமரனார். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ இளங்குமரனார். பாவாணர் நூலகம் ஒன்றை இளங்குமரனார் அவர்கள் உருவாக்கினாங்க. தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை அவர் நடத்தி வந்தார் இளங்குமரனார் அவர்கள். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? அதுவும் ஆன்சர் இளங்குமரனார் தான். ஏன்னா எல்லாமே இளங்குமரனாரே இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம இளங்குமரனார் பற்றி தான் பார்த்தோம். அதனால் அதை தான் நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இளங்குமரனாரை பற்றி நம்ம எல்லா கேள்வியும் கேட்குறதுனால ஆன்சர் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு தெரியும். எக்ஸாமுக்கு போனால் எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். எக்ஸாமில் இதே கேள்வி கேட்டாவே நமக்கு கஷ்டம், யாருன்றது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? திருவி கல்யாண சுந்தரனார் போலவே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். ஒருவேளை நமக்கு கண்ணு தெரியாமல் போச்சுன்னா அப்போ தமிழ் நம்ம எழுத முடியாமல் போயிடும். அப்படி ஒரு வேலை இருந்தால் நம்ம இமைகளை மூடியபடி கூட எழுதும் ஆற்றல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளங்குமரனார் முடிவு பண்ணார். திருவிக்கு அதே மாதிரி தான் எழுதுவார். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இமைகளை மூடியபடியே எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதே மாதிரி இளங்குமரனாரும் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் டேஸ் கமா டேஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம். திருவிக்காவும் இளங்குமரனாரும் விழிகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள். திருவிக்கா அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவரை பார்த்து இளங்குமரனாரும் அதே மாதிரி விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கிட்டாரு. தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார்? தமிழ் தென்றல் திருவிக்கா நமக்கு தெரியும். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுகிறார். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. தமிழ் தென்றல். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாருங்க, தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். இவர் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற நூலை எழுதியவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் இந்த ஆண்டே முதுகலை ஆசிரியராக பணியில் சேரணும். அதுக்கு வாழ்த்துகள். அரசு வேலை பெறுவது நமது லட்சியம். அதை அடைந்தே திருவோம். நன்றி.